கேள்விக்குறியாகும் பொறியியல் கல்வியின் தரம். நாடு முழுவதும் நடப்பு கல்வியாண்டில் 58 பொறியியல் கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் 950 பாடப்பிரிவுகள் ரத்து செய்யப்படுவதாகவும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு தெரிவித்திருப்பது உயர்கல்வி நிறுவனங்களின் தரம் குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. 2025-26 கல்வியாண்டில் 58 பொறியியல் கல்லூரிகள் படிப்படியாக மூடப்படும் என்று அண்மையில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு தெரிவித்தது. அந்த கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி இல்லை என்றும் தற்போது பயின்று வரும் மாணவர்கள் எந்தவித இடையூறும் இன்றி படிப்பை நிறைவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் விளக்கமளித்தது. அவற்றில் 3 கல்லூரிகள் அரசு உதவி பெறுபவை, மற்றவை தனியார் கல்லூரிகள். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரத்தில் தலா 12 கல்லூரிகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் 2 கல்லூரிகள் மூடப்பட இருக்கின்றன. இதேபோன்று சில பொறியியல் கல்லூரிகளில் 950 படிப்புகள் ரத்து செய்யப்படுவதாகவும் AICTE கூறியுள்ளது. குறைவான மாணவர் சேர்க்கை, தேவைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் இல்லாமை, கவுன்சில் நிர்ணயித்த கல்வி கட்டமைப்பை பூர்த்தி செய்ய இயலாமை உள்ளிட்டவை இந்த விவகாரத்தின் பின்னணியில் இருக்கின்றன. பொறியியல் கல்லூரிகள் தொடர்ந்து செயல்படுவதற்கான அனுமதியை வழங்கும் வகையில் ஆய்வு மேற்கொள்ளும் AICTE அதில் தெரியவரும் குறைகளின் அடிப்படையில் இதுபோன்ற முடிவுகளை வெளியிடுகிறது. இதேபோன்று 2015-2019 நாடு முழுவதும் 518 கல்லூரிகள் மூடப்பட்டன. தமிழகத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் அந்த பட்டியலில் இடம்பெற்றன. அந்த காலகட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட 30% குறைவான மாணவர் சேர்க்கை உள்ள பொறியியல் கல்லூரிகள் மூடப்படும் என்று AICTE தெரிவித்தது. 2020-21 கல்வியாண்டில் தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் கலை அறிவியல் கல்லூரிகளாக மாற்றக்கோரி கல்லூரி கல்வி இயக்குநரகத்தில் விண்ணப்பித்திருந்தன. அவற்றில் பொறியியலுக்கான மாணவர் சேர்க்கை மிக குறைவாக இருந்ததே அதற்கு காரணமாகவும் கூறப்பட்டது. தொழில்துறை தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப புதிய படிப்புகள் கொண்டுவரப்படாமல் இருப்பது வேலைவாய்ப்பு சந்தையில் பொறியியல் கல்வி உள்ளடக்கத்துக்குமான இடைவெளியை அதிகமாக்குகிறது. 4 ஆண்டுகளில் மாணவர்கள் பொறியியல் கற்பதற்குள் புதிய தொழில்நுட்பங்கள் கோலோச்சுகின்றன. ஆதலால் படிப்பை முடித்த பின்னர் பிரத்யேகமாக திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை கற்றாக வேண்டிய சூழலுக்கு மாணவர்கள் உள்ளாகின்றனர். பெற்றோரும் கூடுதலாக செலவு செய்ய நேரிடுகிறது. தொழில்துறைகளோடு ஒன்றிணைகிற வகையில் பாடத்திட்டங்களை தொடர்ந்து மாற்றியமைப்பது, செயல்முறை கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பது, AI உள்ளிட்ட புதிய நுட்பங்களை புகுத்துவது, நவீன ஆய்வகங்களையும் அனுபவமிக்க ஆசிரியர்களையும் இடம்பெற வைப்பது, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற வழிவகுப்பது போன்றவற்றின் வழியாக பாரம்பரிய பொறியியல் படிப்புகளுக்கும் புதிய தொழில்நுட்பங்களுக்கும் இடையே பாலம் அமைக்க முயலலாம். தொலைநோக்கு பார்வையோடு தமது விருப்பங்களுக்கு ஏற்ற துறைகளை மாணவர்கள் தேர்வு செய்வதை ஊக்குவிப்பதன் வழியாகவும் இக்குறைகளை களையலாம். குறிப்பிட்ட படிப்புகளில் போதுமான மாணவர்கள் சேராததை காரணம் காட்டி அவற்றை மூடுவதை கல்லூரிகள் தவிர்க்க வேண்டும். மத்திய, மாநில அரசுகள் பரஸ்பரம் உறுதுணையாக இருந்தால் மட்டுமே மேற்சொன்னவாறு பொறியியல் கல்வியின் தரம் உயர வழி ஏற்படும். எனவே அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்படுவது சிறப்பான பலன்களை தருவதாக அமையும் என்கிறது இந்து தமிழ் திசை தலையங்கம்.